இன்றைய தினம் முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் ஏற்கனவே அளித்த ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் கூடுதல் தெளிவுக்காக இந்த கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, வட்டி அடிப்படையில் மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்குகின்ற யூகே அரசு அந்த கடனை திருப்பி அடைக்கும் நிலையில் உள்ளவர்களிடம் மட்டுமே கடனை வசூலிக்கிறது என்ற பதிலை ஆன்லைன் பிஜே இணையதளத்தில் கண்டேன். இதில் சமகாலத்தில் பிரிட்டனில் வசிப்போருக்கு கல்வி அவசியமானது என்று விளக்கியுள்ளீர்கள். அதுபோல குட்டி தீவு நாடான சிங்கப்பூரில் வசிக்கும் சிட்டிசன் அல்லது நிரந்தர வசிப்பாளர் ஆகியோருக்கு லோன் வட்டி அடிப்படையிலேயே வீடு வாங்கும் சூழல் உள்ளது. அதை விடுத்து வாடகை வீடு எடுத்தால் மாதம் 3000 சிங்கப்பூர் வெள்ளி அளவுக்கு செலவாகிறது. மலேசியா போன்று கிராமம் சிட்டி அல்லாத இடங்கள் என்ற நாடல்ல, சிங்கப்பூர் நாடே சிட்டியாக உள்ளது. ஏறத்தாழ 99% முஸ்லீம்கள் லோன் எடுத்தே வீடு வாங்குகிறார்கள். இதில் புதிய குடியேறிகளான இந்தியா, மலேசியாவில் இருந்து குடியேறியவர்களும் உள்ளனர். இவ்வாறு இருக்கையில் இப்படி லோன் எடுப்பது சரியா? இவ்வாறு லோன் எடுப்பது நிர்பந்தம் என்ற அடிப்படையில் சரி என்று இங்கு உள்ள முஃப்தி ஃபத்வா வழங்கியுள்ளதை இணைத்துள்ளேன் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது முன்னர் யூகேயில் கல்விக்கடன் வழங்குகிறார்கள். அந்த கல்விக்கடன் வட்டி அடிப்படையில் வழங்கினாலும் யாருக்கு திருப்பி செலுத்த முடியலையோ அவங்கள்ட்ட அவங்க அதை வாங்குவதில்லை, வசூல் பண்ணுவது இல்லை. அந்த ஒரு காரணத்தினாலையும் கல்விங்கிறது ஒரு அவசியம், அது இல்லாமல் கல்வி கற்க முடியாது. வட்டி லோன் மூலம் வாங்காமல் கல்வி கற்க இயலாது என்கிற ஒரு நிலையில் கல்விங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை என்ற காரணத்தினால் அது நிர்பந்தம் என்கிற வகையில் அது தவிர்க்க தேவையில்லை என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, சிங்கப்பூரில் வீடு வாங்குறதா இருந்தால் லோன் எடுத்து தான் வாங்க முடியும். லோன் மூலமாக அரசாங்கத்தில் லோன் வாங்கி தான் அந்த வீடு வாங்குகிறாங்க. அப்படி இல்லாத முறையில் வீடு வாங்க இயலாது. அப்படி இருக்குமானால் வாடகைக்கு வீடு எடுத்து தங்குறதுங்கிறது பெரிய அளவில் 3000 வெள்ளி அளவுக்கு, அந்த நாட்டுடைய வெள்ளினா அந்த நாட்டினுடைய நாணயம், அந்த அளவுக்கு செலவாகி கொண்டிருக்கிறது. அதனால் நிர்பந்தம் காரணம், வீடுங்கிற ஒரு அவசியமாக இருக்கிறது, நிர்பந்தத்தின் காரணமாக இந்த லோனை வாங்கலாம் என்று இங்கே உள்ள சில முஃப்திகள் ஃபத்வா கொடுத்துருக்குறாங்களே, அது சரியான்னு கேட்குறாங்க. அவர் ஃபத்வாவை இணைச்சிருக்காரு, அது ஓப்பன் ஆகலை. அந்த இது ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகாட்டால் கூட பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். நிர்பந்தம் என்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு யாரும் அளவுகோல் வச்சு நிர்ணயிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதருக்கு நிர்பந்தம் வேறுபடும். நிர்பந்தங்கிறது அவருடைய தேவை, அவருடைய தாங்குகிற சக்தி, இதை பொறுத்து நிர்பந்தம்ங்கிறது மாற்றமடையும். அப்போ அவருடைய சக்திக்கு இயலலைங்கிற நிலைமைக்கு ஒருத்தர் வருவாரேயானால் அவர் தடுக்கப்பட்டதை செஞ்சுக்கிறலாங்கிறது மார்க்கத்தின் அளவுகோல். அப்போ இவர் நிர்பந்தமானவரா, இது நிர்பந்தத்துக்குரியதா என்று எதெல்லாம் நிர்பந்தத்துக்குரியதுன்னு நம்ம நிர்ணயிக்க முடியாது. பசிங்கிறது நிர்பந்தமாக இருந்தாலும் பசி தாங்குகிற சக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒருத்தர் 3 நாளைக்கு கூட சாப்பிடாமல் பசி தாங்குறவராக இருப்பார். ஒருத்தர் ஒரு 2 மணி நேரம் சாப்பிடாட்டியே அவருக்கு பிரச்சனை ஆயிரும், பசி தாங்கவே முடியாது. அவருக்கு 2 மணி நேரத்தில் நிர்பந்த நிலை அவருக்கு வந்துடும். இவருக்கு தாங்கக்கூடியவருக்கு கொஞ்சம் நேரம் சென்று வரும். ஆனால் நிர்பந்தம் என்பது அவங்கவுங்களுடைய மன வலிமை, உடல் வலிமை, நாட்டு அமைப்பு, இதுகளை பொறுத்து அவங்களாம் முடிவு செய்கிறது தான் நிர்பந்தங்கிறது. வட்டிக்கு லோன் எடுக்கிறது கூடாதுங்கிறது சட்டம், அதில் மாற்றமே யாரும் செய்ய முடியாது. அந்த வட்டியிலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு, குற்றமற்றவராக ஆவதற்கு உரிய ரீசன் இருக்குதுன்னு நீங்கள் கருதுறீங்களான்னா அது உங்களுக்கும் அல்லாவுக்குள்ள ஒரு விஷயம். நிர்பந்தத்துக்கு ஒத்துவா கொடுக்க முடியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் வீடு என்பது வாடகைக்கு இருக்க முடியும்னு சொல்கிறீங்க, செலவு தான் கூடாகுமே தவிர வாடகைக்கும் வீடு கிடையாது, தெருவில் தான் இருக்கணும்னா அது கண்டிப்பாக நிர்பந்தம். அது என்பது யாருமே சொல்ல முடியாது. வேறு முறையில் நமக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ மிகச்சிறந்த ஒன்றுக்காக வேண்டி நம்ம வாங்கிறது நிர்பந்தத்தில் வராது என்று தான் எனக்கு தெரிகிறது.
நீங்கள் அது நிர்பந்தம்னு கருதுனீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். ஏன்னு கேட்டால் வாடகைக்கு செலவு அதிகமாகுதுங்கிறதுனால தான் அது சொல்கிறீங்களே தவிர வீடே இல்லாமல் தெருவில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு வராது. அல்லது உங்களுக்கு வந்து வசதி இருந்தால் தான் நீங்கள் குடும்பத்தோடு அங்கே போய் இருக்கணுங்கிற ஒரு அவசியம் வரும். லோன் வாங்கி அவர் கட்டி வாங்கி தான் குடும்பத்தை கொண்டு போய் அங்கே வைக்க முடியுமாக இருந்தால் அது நிர்பந்தத்தில் வராது. அப்போ நிர்பந்தம் என்பது வந்து மாற்று வழி இல்லாமல் இருந்தால் தான் நிர்பந்தத்தில் வரும் என்ற அடிப்படையில் வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்குவது வந்து நிர்பந்தத்தில் வராது என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு அந்த முஃப்தி மற்றவங்க அது நிர்பந்தம்னு சொல்வார்களே, ஆனால் இது நிர்பந்தமாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் நம்முடைய நிலைமை என்று நீங்கள் கருதினீர்களே, ஆனால் அது உங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள ஒரு விஷயம். அது வந்து ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் நான் நிர்பந்தத்துக்கு அதை செய்கிறேன்னு சொன்ன பிறகு அவரை மற்றவங்க வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் விட்டுற வேண்டும்.